ஹே ஃபேம், வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ். நம்மளுக்கு என்ன டியூட்டின்னு பார்த்தோம்னா சிவகாசி வரைக்கும் அப் அண்ட் டவுன் தான் நம்மளுக்கு டியூட்டி. நம்மளும் மார்னிங் வெள்ளன எழுந்திரிச்சு கஸ்டமர் பிளேஸுக்கு போயாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம கஸ்டமருக்கு பரவ மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு ஒரு பொருள் எடுக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். இப்படி வெறிச்சோடி இருக்க மார்க்கெட் நைட் எப்படி ஜேன்னு இருக்குன்னு பாருங்க. நம்மளும் அந்த பொருள்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சிவகாசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு ஃபியூல் கம்மியாக இருந்தனால ஃபியூல் போட்டு போயிடுவோன்ட்டு பாரத் பல்க்கு தான் பெட்ரோல் போட போயிருந்தோம். வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்கு நம்ம அடுத்து நிப்பாட்டு நடந்தா விருதுநகரில் ஃபேமஸான பர்மா கடையில் தான் நம்ம நிப்பாட்டி இருந்தோம். மார்னிங் வெள்ளனாவே நம்ம போய் ஒரு பூரி செட் வாங்கியிருந்தோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஈரல் கிரேவியும் கொத்துக்கறி கிரேவியும் வாங்கியிருந்தோம். அந்த பூரிக்கு அந்த ஈரல் கூட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தா ஒரு வழியில் ஒன்று சொல்லியிருந்தோம். சின்ன வெங்காயத்தில் வதக்கி நம்மளுக்கு வழியில் போட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் சும்மா மிரட்டி விட்டுருச்சுன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு நெய் ரோஸ்ட்டோட நம்ம முடிச்சுக்கிட்டோம். 4 பேர் டிஃபன் சாப்பிட்றதுக்கே 1500 இருந்துச்சு. நம்ம பில்லப்லாம் கொடுத்துட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. வெயிலுக்கு நான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நீ மட்டும் எப்போ கண்ணாடி போட்டு ஓட்ட போச்சுன்ட்டு நம்ம கூட வந்தானு கண்ணாடி வாங்கி போட்டு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நம்மளும் ஒரு வழியாக சிவாசி ரீச் பண்ணிட்டோம். சிவாசியில் என்ன வேலைக்கு போயிருக்கோம்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் என்ன அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு மேலே போய் சாப்பிட போயிட்டோம். அங்கே என்ன மெனுன்னு பார்த்தோம்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஒரு ½ எக் வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஹைலைட் பார்த்தோம்னா அங்கே ஒரு பன்னல் வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சும்மா மிரட்டி விட்டுருச்சு. செமிக்கிறதுக்கு ஒரு பீடாவும் ஒரு ஐஸ்கிரீமையும் கப்பில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நம்மளும் உடனே மதுரை கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டமரையும் வீட்டில் சேஃபாக இறக்கி விட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா, பை பாய்.